அப்படியே அவங்க போகும்போதே வந்து அவங்களுக்கு இன்னொரு ஒரு கால் வந்து ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து வருது. இந்த மாரி ஒரு படம் வந்து உங்கள வச்சு பண்ணலாம்னு நெனைக்கிறோம். நீங்க தான் வந்து ஹீரோயின். நான் வந்து உங்கள சந்திக்கணும். நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சொல்றாரு. ஸோ இவங்களும் வந்து அவங்களுடைய கசினுக்கு கால் பண்றாங்க. பிகாஸ் பாடல்ல அவங்க கூட வந்தது அவங்க தான். ஸோ கசின் கால் பண்ணி இந்த மாரி எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஒரு டைரக்டர் கிட்ட. அவர மீட் பண்ணணும். ஸோ அதனால நீங்க வந்துருங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன் சொல்றாங்க. மீன்வைல் கூட அவங்க லவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வண்டியில வந்து ஆல்ரெடி பாய்சனோட தான் வந்து வந்திருக்காரு. முன்னாடியே வந்து ஸ்கெட்ச் எல்லாம் போட்டுட்டாரு. இந்த மாரி நம்ம வந்து பாய்சன் குடுக்க போறோம். நம்மளும் பாய்சன் குடிக்க தான் போறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அந்த இடத்துக்கு வந்து அவர் வந்திருக்காரு. கார்ல வச்சு பிரத்யூஷா அவர்கள பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்றாரு. ஏன் அப்டின்னா, பிரத்யூஷா அவர்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய அப்பா வந்து சின்ன வயசுலயே வந்து தவறிடுறாரு. அவங்களுடைய அம்மா தான் வந்து பிரத்யூஷாவையும், அவங்களுடைய தம்பியும் வந்து வளர்க்குறாங்க. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அப்டின்னு வந்து தெரிய வருது. ஸோ ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் பொண்ணு தான். அண்ட் அவங்களுடைய என்ட்ரி இன்டோ சினிமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். த்ரூ ஒரு டெலிவிஷன் கான்டெஸ்ட்ல தான் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி, அங்கருந்து தான் அவங்களுக்கு வந்து பட வாய்ப்புகள் எல்லாமே வந்துச்சு. ஸோ ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. பட் இவங்க லவ் பண்ண நபர் இருக்காரு இல்லையா? சித்தார்த். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிய சேர்ந்தவரு. அண்ட் அவங்களுடைய வீட்ல வந்து என்ன பிரச்சனை? சித்தார்த் அவர்களுடைய வீட்ல வந்து இவங்களுடைய லவ் விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சினிமால நடிக்கிற ஒரு பொண்ணை ஒரு நாளும் எங்க வீட்டு மருமகளா வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம்ன்னு ரொம்ப தெளிவா வந்து சொல்லிடுறாங்க.